சுமார் 800 வருடங்களுக்கு முன்பு நிறுவப்பட்டது மன்னர்கள் காலத்தில். இருக்குது, பல நன்மைகளும் இருக்குது. எனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து என் பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் வரைக்கும் போச்சு. சொர்க்கவாசல் பரமபத வாசல் நிகழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த கோயிலில். பெருமாள் வேண்டும்னா சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். அதாவது அவருடைய மாலையை எடுத்து இந்த பெருமாளை தரிசனம் பண்ணுறவங்க எல்லா நிலையிலும் என்ன வேண்டுதல் இருந்தாலும் உடனே நிறைவேற்றுறாரு. இதோட சிறப்பு நீங்கள் வரும்போது அதை அனுபவிப்பீங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாளிங்க.
என் பேர் நாராயணன். அந்த அகரம் பெரவலூர் பகுதியில் இருக்க அருள்மிகு சுந்தரவள்ளி தாயார் சமேத சுந்தரராஜ பெருமாள் கோயில் இது. இந்த கோயிலில் வந்து இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. இந்த கோயில் விசேஷங்கள் பார்த்திங்கனாக்கா மார்கழியில் வந்து எல்லா மதத்தினரும் வந்து திருப்பாவை பாடுற அந்த பாக்கியம் இந்த கோயிலில் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கனாக்கா திருப்பதி கூட பார்த்திங்கனாக்கா இந்த கோயிலில் வந்து வருஷம் வந்து 2 மணி நேரம் வந்து இந்த கோயிலில் வந்து தங்குற வழக்கம் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நவராத்திரி புறப்பாடு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. புரட்டாசி வந்து சிறப்பாக இருக்கும். சொர்க்கவாசல் பரமபத வாசல் நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த கோயிலில். அகலம் பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படும் சுந்தரவள்ளி தாயார் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில். இங்கு வந்து ஆஞ்சநேயர் வேலைக்கும் கல்விக்கும் ஆஞ்சநேயருடைய வாளில் மணிக்கட்டி உள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பெருமாள் வேண்டுமென்னா சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். அதாவது அவருடைய மாலையை எடுத்து பொண்ணுக்கு போட்டுட்டு கோயிலை வந்து சுற்றி வந்தாங்கன்னா சீக்கிரமாக விரைவாக வந்து அவங்க வந்து மங்கள பாக்கியம் கிடைக்கும். ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில். இந்த கோயிலோட சிறப்பு வந்து 3 நிலை உள்ள கோபுரம் உள்ளது. இங்கே ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி இருக்குது. இந்த கோயிலோட விசேஷமே வந்து பெருமாளுக்கு மாலையை சாத்திட்டு அதை வந்து வர மணப்பெண்ணோ மணமகனோ போட்டுக்கிட்டால் சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை இந்த கோயிலில் அதிகமாக இருக்குது. ஸோ எங்கே இருக்கிறவங்களும் இங்கே வருவாங்க. இது வந்து ஜவஹர் நகரில் அகரம் ஜங்ஷனில் இருக்குது. இப்போ தான் ஒரு 6 மாதம் முன்னாடி தான் கும்பாபிஷேகம் நடந்தது. ஸோ இங்கே நிறைய பக்தர்கள் வெளியூர்லேருந்துலாம் கூட வந்து இங்கே தரிசனம் பண்ணுறாங்க. இங்கே ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி இருக்குது. இந்த பெருமாளை தரிசனம் பண்ணுறவங்க எல்லா நிலையிலையும் என்ன வேண்டுதல் இருந்தாலும் உடனே நிறைவேற்றுறாரு. இதோட சிறப்பு நீங்கள் வரும்போது அதை அனுபவிப்பீங்க. எல்லா பக்தர்களும் வாங்க, பெருமாளோட ஆசையை பெற்றுக்கொள்ளுங்கள். என்னோடய பேர் திவ்யா. இந்த கோவில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஜவஹர் நகரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட பேர் என்னென்னா சுந்தரராஜர் பெருமாள் கோவில். எனக்கு நான் இங்கே பிறந்ததுலேருந்தே வந்துட்டுருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன். இந்த கோவிலால் பல பெருமைகளும் இருக்குது, பல நன்மைகளும் இருக்குது. எனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து என் பாப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் வரைக்கும் போச்சு. ஆனால் அந்த ஆப்ரேஷன் அந்த பெருமாள் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தாரு. இந்த கடவுளுக்கு தான் ரொம்ப பெரிய நன்றி. இந்த கடவுளை வேணும்னா நம்மளுக்கு நிறைய நன்மைகளும் பெருமைகளும் சேரும். நமஸ்காரம், நான் ராதா பேசுகிறேன். இது வந்து சுந்தரராஜ பெருமாள் உபயநாச்சியம்மாரோட எழுந்தருளிக்கிற இடம். இது ஆண்டாள் நாச்சியாருக்கும் ஒரு சன்னதி இருக்குது, தாயார் சன்னதியும் ஒன்று தனியாக இருக்குது, ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. மார்ச் மாதத்தில் தான் இங்கே சம்பரோக்ஷணம் ஆச்சு. ரொம்ப விமர்சையாக நடந்தது. இங்கே அழகர் கோவிலில் சுந்தரராஜ பெருமாள்னாலே சுந்தரன்னாலே அழகு. அந்த மாதிரி ஒரு திருமாலிருஞ்சோலை போய் அழகர் கோவில் போய் சேவிக்க முடியாதவாள்லாம் இந்த கோவிலில் கண்டிப்பாக வந்து சேவிக்கணும். பெருமாளும் தாயாரும் அவ்வளோ அழகு. இங்கே ஒரு மாதத்துலேயும் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இங்கே எல்லாமே தை மாதம் வெள்ளிக்கிழமை ஆனால் எல்லா தாயார் புறப்பாடு, ஆடி வெள்ளிக்கிழமையில் தாயார் புறப்பாடு, ஒரு பண்டிகையும் ஒரு உற்சவமும், ஸ்ரீ ஜெயந்திலாம் உரியடி உற்சவம்லாம் ரொம்ப நன்னா நடக்கும். இங்கே பெருமாள் ஏழரை பண்ணுற அழகை சேவிக்கணும். இங்கே பெருமாள் புறப்பாடை சேவிக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் இது வரைக்கும் சேவிக்காதவா எல்லோரும் வந்து சேவிங்கோ. ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள். இங்கே வாகன புறப்பாடெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இங்கே கருட சேவை, கஜேந்திர மோட்சம் இதெல்லாம் சேவிக்கணும். இங்கே கார்த்திகை தீபத்துலேயும் கோவிலை சுற்றி எல்லாம் திருவிளக்கு ஏற்றி வச்சுருப்பா. அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே கோவிலை சேவிக்கிறதுக்கு. எல்லாரும் வந்து பெருமாளையும் தாயாரையும் சேவித்து ஆஞ்சநேயரையும் சேவித்து அவளோட கடாட்சத்தை வாங்கிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் பெருமாள்கிட்ட. அஸ்மத் குருப்யோ நமஹ. சுந்தரவள்ளி நாயகா சமேத ஸ்ரீ சுந்தரராஜ சுவாமி தேவஸ்தானம். இந்த திருக்கோயில் சுமார் 800 வருடங்களுக்கு முன்பு நிறுவப்பட்டது. மன்னர்கள் காலத்தில் மூலவர் சுந்தரராஜ பெருமாள் 400 வருஷங்களாக இருக்கிறார். ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் உற்சவர் 200 வருஷங்களாகவும், தாயார் ஆண்டாள் ஆஞ்சநேயர் 65 வருஷங்களாகவும் இருக்கிறது. இப்போ சமீபத்திலாக 2025 மார்ச் 10ஆம் தேதி சம்பரோஷம் குடமுழுக்கு ஆயிடுச்சு. திருக்கோயில் புரட்டாசி சனிக்கிழமை 2வது வாரம். நிறைய சேவார்த்திகள் பார்த்துட்ருப்பீங்க. இல்லை விமர்சையாக எல்லா விழாவும் கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு விசேஷங்கள் நடைபெற்றுக்கிட்டு. இந்த திருக்கோயிலுக்கு எல்லா விதமான பெருமாள் அனுகிரகமும் உண்டு. அதாவது கல்யாணம் ஆகலைனாக்கா 2 மாலை எடுத்துகிட்டு வந்து பெருமாளை சமர்ப்பித்து 12 பிரதட்சணம் பண்ணிட்டு, ஒரு மாலை பெருமாளை சமர்ப்பித்து, ஒரு மாலை யாருக்கு கல்யாணம் அவளை சமர்ப்பித்து 12 பிரதட்சணம் பண்ணிவிட்டு அவளை பிடிச்சா உடனடியாக அவள் கல்யாணம் ஆகுது. இந்த கல்யாண உற்சவத்தும் போது சீர்பாடல் தேங்காய் இருக்குது. அந்த சீர்பாடல் தேங்காய் வாங்கி பொதுவாக இலம் இன்னும் விட்டுருந்தேன். இப்போ இலம் விடுறது கிடையாது. யார் வேணும்னு கேட்குறாளோ அவளுக்கு அதை கொடுத்து அவளுக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனை பக்கம்னாக்கு. நான் இந்த திருக்கோயிலில் 35 வருஷமாக கைகறி பண்ணிட்டுருக்கேன். முழு அனுகிரகத்தோடு பெருமாள் என்ன அனுகிரகிச்சிருக்கார்.
மேலும் இந்த கோயில் திருபக்தர்கள் எல்லாரும் நன்றாக அவருடைய பலன் அனுபவிச்சிருக்கிறார்கள். இப்போ இங்கே இருக்க கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைய தினம் இந்த புரட்டாசி மாதத்திலே வாரம் ஒரு பெருமாள் சன்னதியிலே சிறப்பான முறையில் பூஜை செய்து அங்கு வரக்கூடிய மக்களுக்கு பிரசாதம் வழங்கி சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். அனைத்து கோயில்களிலும் திருக்கோயில்களிலும் சன்னதிக்கு வரக்கூடிய அனைவரும் அனைத்து வகையான அருளையும் நம்முடைய பெருமாளுடைய அருள் தாயாருடைய அருளை பெற்று சுகமாகவும் எந்த விதமான உடல் உபாதைகள் இல்லாமல் வாழ்க்கை தரத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்கின்றோம். நன்றி.